ஆளே இல்லாத இடத்துக்கு 2000 பேர் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். மீட்டிங் நடக்கும்போது 2000 பேர் இல்ல. வெறும் 500 பேர தான் அனுப்பிச்சிருக்கீங்க. நேத்து செருப்பா குவிஞ்சு கிடக்குது. அந்த இடத்துக்கு 2000 பேர் அனுப்பணும்னு அவசியமே இல்லையே. இல்ல. அவசியம் இல்லன்னு. திமுக விஜய பார்த்து பயப்படுது அப்படின்ற ஒரு வாதம் பொதுவா முன்வைக்கிறாங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது மாரி பித்துக்குள்ளித்தனமான ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். அப்போ புசி ஆனந்த் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. மரியாதைக்குரிய கலைஞர் அடிக்கடி சட்டப்பேரவையில் ஒரு பழமொழியை அடிக்கடி சொல்வார். கமிஷன் அமைப்பதும் கல்லை தூக்கி தலையில் போடுவதும் ஒன்று தான். இந்த கரூரில் பார்த்துக்கலாம், கடுமையான விமர்சனம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வச்சார். அந்த இடத்துல திமுக காரங்க நிறைய பேர் இருக்காங்க. விஜய்க்கு எதிராக சேனலில் பேட்டிலாம் கொடுக்குறாங்க. இப்போ இது திட்டமிட்டப்பட்ட சதி செயலா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. திட்டமிட்ட சதிக்கு நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த அரசியல் தலைவர் விபி துரைசாமி ஐயா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பரப்புரையில் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துருக்காங்க. திட்டமிட்டே இவங்களுக்கு இது ஒரு குறுகியமான ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தோம். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்தாலும் நியாயம் தர்மத்தை பேசக்கூடியவன் நான். எனவே குறுகிய இடத்தை ஒதுக்கி இருந்தாலும் கூட அந்த கட்சியைச் சேர்ந்த விஜயோ அல்லது மற்றும் 2ஆம் கட்ட தலைவர்களோ இந்த இடம் போராது, வேறு இடம் ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டது மாதிரி தெரியவில்லை. இரண்டாவதாக அப்படி கேட்டிருந்தால், அது கிடைக்காமல் போயிருந்தால் இந்த ஒன்மேன் ஜுடிஷியல் கமிஷனில் அந்த தகவலை அவங்களுக்கு தெரிவிக்கலாம். என்ன இருந்தாலும் அந்த இடம் எனக்கு போராது, வேறு இடத்தை கொடுங்கள், வேறு மாற்று இடத்தை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறோம், அந்த இடத்துக்காவது அனுமதி கொடுங்கள் என்று கேட்டதாக தெரியவில்லை. இதில் ஒரு நெஞ்சை உலுக்குகின்ற ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. அதற்கு யார் காரணம் என்பதை அறிவதற்காக தான் ஃபேக்ட் ஃபைண்டிங் பாடி, உண்மையை கண்டறிவதற்கு ஒரு நபர் விசாரணை குழு ஜஸ்டிஸ் அருணா தலைமையில் அமைக்கப்பட்டு அவர்களும் நேற்றைக்கு அந்த பணியை தொடங்கி விட்டார்கள். அந்த அறிக்கையினுடைய முழு விவரம் சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டால் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை மாநில அரசாங்கத்திற்கு உள்ளது. இதுதான் நடைமுறை. பாதுகாப்பு குறைபாடு, காவல்துறை அதிக அளவில் பாதுகாப்பு பண்ணலை. வெறும் 500 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக சொல்லி டிஜிபி சொல்கிறார். இன்னொரு விஷயம் பார்க்கணும். நேற்று இந்த பாதுகாப்பு பணியில் மறுபடியும் ஈடுபடும் போது 2000 போலீஸ்க்கு மேலே அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் ஒரு மக்கள் இவ்வளோ பேர் வராங்கன்னு தெரிஞ்சிருந்தும் ஏன் இந்த பாதுகாப்பு பணி தரல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. நீங்கள் சூழ்நிலையை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அங்கீகரிக்கப்படாத அத்தனை பேரும் தலைவர்கள் என்று சொல்லிக்கொள்கின்ற சோகால்டு லீடர்ஸ் அத்தனை பேரும் அங்கே தான் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறாங்க. அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்திற்கு இருப்பதனால் அதிகமான காவல்துறையை அனுப்பியிருப்பார்களே தவிர, காவல்துறை அன்றைய தினம் அதிகமான பேர் அனுப்பவில்லை என்று சொல்லுவதை, அந்த கூற்றை நான் மறுக்கிறேன். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், இத்தனை பேர் வருவார்கள் என்று அவருக்கு குறிப்பிட்டு இருந்ததனால் இவ்வளவு பாதுகாப்பு காவல்துறை அதிகாரிகள் போதும் என்று ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்திருப்பார்கள். ஆனால் அதிகபட்சமான காவல்துறை படை அனுப்ப வேண்டிய நிலைமை அவர்கள் குறிப்பிட்டிருந்த அந்த எண்ணிக்கைக்கு தேவைப்படாது என்ற காரணத்தினால் அவர்கள் செய்யவில்லை. ஆளே இல்லாத இடத்துக்கு 2000 பேர் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். மீட்டிங் நடக்கும்போது 2000 பேர் இல்லை, வெறும் 500 பேரை தான் அனுப்பிச்சிருக்கீங்க. நேற்று செருப்பாக குவிஞ்சு கிடக்குது. அந்த இடத்துக்கு 2000 பேர் அனுப்பணும்னு அவசியமே இல்லையே.
இல்லை இல்லை அவசியம் இல்லைன்னுலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ம். ஒரு பத்திரிகை துறையைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் யூ கேனாட் டிக்டேட் டேர்ம்ஸ் ஓகே. அகைன்ஸ்ட் நான் தி கவர்மெண்ட். அவசியம் இருந்தா கூட பட் வச்சுங்களேன். ஏன் அனுப்பலன்றது தானே இப்போ ஒரு 10,000 பேர் வராங்கன்னு ஒரு அவர்கள் செய்தது சரி. இன்டெலிஜென்ஸே சொல்றாங்க. இல்லை இல்லை 25,000 பேர் அவர்கள் வருவாங்க. செய்த அரசாங்கம் காவல்துறை செய்தது சரியே. எப்படி என்றால் ம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்படாத தலைவர்கள் அத்தனை பேரும் நேற்றைக்கு கரூரில் இருந்தார்கள், இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த காவல்துறைக்கும் அரசாங்கத்திற்கு இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை எல்லாம் ஒழுங்குமுறையாக அழைத்து சென்று அந்த பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்கு உண்டான ஏற்பாடும் செய்து மருத்துவர்களை கொண்டு அதனுடைய விபரத்தை சொல்ல வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் எல்லாருமே பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை மருத்துவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் அந்த பாதுகாப்பு தேவைப்படுகிறது. இரண்டாவதாக 41 பேரை அடக்கம் பண்ண வேணும். அந்த பாடியை ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி அந்த உரிய அந்த பாடியினுடைய உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டிய இவ்வளவு பணிகளும் அந்த காவல்துறை தானே செய்ய வேண்டியிருக்கு. திட்டமிட்டு சரி செஞ்சு தான் இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒரு 5 இடத்துக்கு மேலே மாவட்ட தலைவர் வந்து கொடுத்துருக்காரு லெட்டரில். எங்களுக்கு இந்த இடம் கொடுக்கல. இப்போ ஸ்டாலின் வரும்பொழுது ரவுண்டனாவில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுதும் அந்த ரவுண்டனாவில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் முதல்வர் துணை முதல்வர் என்கிற ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றாங்க. அவங்களுக்கு கொடுக்கறத எனக்கு கொடுங்கன்னு கேட்குறது அது எனக்கு என்னமோ நல்ல சரியான அணுகுமுறையாக படலை. இந்த மீட்டிங்கில் இறந்ததற்கு யார் பொறுப்பேற்கிறதுன்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபேக்ட் ஃபைண்டிங் பாடி. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உண்மை கண்டறியும் குழு, அதாவது ஒன்மேன் ஜுடிஷியல் கமிஷனை போட்டிருக்காங்க. உடனடியாக அவங்க பணியை நேற்றுக்கே தொடங்கிட்டாங்க. அது என்னுடைய வேண்டுகோள் தமிழக அரசாங்கத்திற்கு அந்த அறிக்கையை விரைந்து பெற வேண்டும். பெற்ற அறிக்கையின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம், இது போன்ற துயர சம்பவம் முதலும் கடைசியுமாக கரூர் இருக்க வேண்டும். கரூரில் ஏதோ இந்த கொடிய செயலுக்கு கருத்தரித்தது போல நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது கடைசியாக இருக்க வேண்டும். இனி யாருக்கும் இது போன்ற இழப்பு வரக்கூடாது என்பது அந்த எண்ணத்திலே தான் விசாரணை கமிஷனை விரைவிலே முடிக்க வேண்டும். விரைந்து முடித்து அறிக்கையை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஜுடிஷியல் கமிஷன் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். அரசும் இது விரைந்து செயல்பட வேண்டும். காரணம், அவர்கள் கமிஷன் கேட்கின்ற சாட்சியங்களையும் தடயங்களையும் ரெக்கார்டுகளையும் சமர்ப்பிக்க வேண்டும். திமுக வந்து விஜயை பார்த்து பயப்படுது அப்படின்ற ஒரு வாதம் பொதுவாக முன்வைக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது மாதிரி பித்துக்குள்ளித்தனமான ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி தான் கேள்விப்படுறேன். எதுக்கு பயப்படணும்? அவரை யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கி திமுக பயப்படுதுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் பழனிசாமி பயப்படுறாருன்னு சொல்லுவீங்க. யார் அவங்க திராவிட கட்சிகள் 2 கட்சிகளுமே பெரிய கட்சிகள் இருக்கிறது. அவர்களுக்கு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு வைத்து கொண்டு அவர்கள் கட்சியை நடத்துகிறார்கள், பொதுப்பணி செய்கிறார்கள். அவர்கள் ஏன் பயப்பட வேண்டும்? பல்வேறு கெடுபிடிகளுக்கு அப்புறம் தான் ஒரு மீட்டிங்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இது போன்ற எந்த கட்சிக்கும் இவ்வளோ கெடுபிடிகள் கொடுக்கல அப்படின்றது தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இவ்வளவு சாட்சியங்களையும் இவ்வளவு சமாச்சாரங்களையும் ஜுடிஷியல் கமிஷன் முன்பாக ஆஜராகி அவர்கள் வழக்கறிஞர் மூலமாக உண்மையை வெளியே கொண்டு வரலாம். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் ஜுடிஷியல் கமிஷனுடைய கருத்து. இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த விஷயத்தில் முதலமைச்சர் வராரு, துணை முதலமைச்சர் வராரு, அமைச்சர்கள் ஸ்பாட்டுக்கு வந்து நிற்கிறாங்க, பல விஷயங்கள் செய்கிறாங்க, வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன் இது போல் கள்ளக்குறிச்சியில் 50 பேர் இறந்துருக்காங்களே, அந்த நேரத்தில் யாருமே ஒருத்தர் கூட வந்து ஸ்பாட்டுக்கு உடனே வரலை என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறேன்? அது தமிழக அரசு செய்த மாபெரும் தவறு. ஏறத்தாழ 65 பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்து விட்டார்கள் சங்கராபுரம் பகுதியில். இது நாங்கள் கூட்டங்களின் வாயிலாகவும் தெரியப்படுத்தினோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நேஷனல் எஸ்சி கமிஷனுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்றோம். அதற்கு பரிகாரமாக மத்திய அரசாங்கம் நிதியும் ஒதுக்க வேண்டும்.
அவர்கள் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுகின்ற தொழிலில் ஈடுபடாமல் வேறு மாற்று தொழிலுக்கும் வழிவகை செய்ய வேண்டும் என்று மனுவையும் அன்றைக்கு மாநில தலைவராக இருந்த மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் என்னை அனுப்பி வைத்தார்கள். நானும் சகோதரி கார்த்திகேயனும் சென்று அந்த மனுவை கொடுத்துருக்குறோம். சரி, இதில் ஏன் இந்த கேள்வி அப்படின்னா, விஜயை வந்து டார்கெட் பண்ணுறாங்க, விஜய் வளர்ச்சியை வந்து தடுக்கிறாங்க டிஎம்கே அப்படின்ற விஷயத்துக்காக இந்த ஒப்பீடு வந்து முன்வைக்கிறாங்க. இப்போது இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இதை வச்சு இதை வச்சு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இதை வச்சு விஜயை காலி பண்ணலாமா அப்படின்ற ஒரு எங்களுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இந்த துரைசாமி நாளைக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிஜேபி இந்த கட்சி ஒன்றும் அழியாது. அதிமுக ஒன்றும் அழியாது. திமுக அழியவே அழியாது. அவர்களுக்கெல்லாம் நீண்ட காலமாக ஒரு அமைப்பு என்று ஒன்று இருக்கிறது. இந்த அமைப்பை வைத்து கொண்டு கட்சியை நடத்துவார்கள். அரசியல் செய்ய தெரிந்தவர்கள். எனவே யாரை பார்த்து பயப்பட வேண்டிய, அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஐடி டீம் வச்சுட்டு திமுக பல்வேறு விஷயங்களை விஜய்க்கு எதிராக பரப்புகிறாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்திலிருந்து கூட பெரிய ஒரு டீம் செயல்படுத்தி இவருக்கு எதிராக அவதூறு பரப்புகிறாங்கன்றது வந்து ஆதாரபூர்வமாக வந்து குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. இது அத்தனை விஷயத்தையும் ஜுடிஷியல் கமிஷன் முன்பாக தெரியப்படுத்தும். அது உண்மை என்றால் நீங்கள் சொல்லுகின்ற கூற்று உண்மை என்றால் ஜுடிஷியல் கமிஷன் முன்பாக தெரியப்படுத்தலாம். இப்போது இங்கேருந்து போன நபர் வந்து அவங்க ஐடி டீமில் வந்து இருக்கார். ப்ளஸ் வந்து ஆனந்த் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிஜேபியிலிருந்து போன நிர்மல்குமார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மாவட்ட செயலாளர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ புஷி ஆனந்த் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எது நடக்க வாய்ப்பு? புஷ்லி மற்ற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள். விஜய் மீது எடுப்பார்களா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அப்போது இந்த விஜய்க்கு அரெஸ்ட் பண்ண அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா தமிழகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும்? அரெஸ்டே இருக்காது என்கின்ற பொழுது நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது புஷி ஆனந்த் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. இப்பொழுது முருகனுக்கு கூட முருக கடவுளை வணங்குவதற்கு மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் பிஜேபி கூட்டம் நடத்தியது. அதற்கு முன்பாக ஹோம் மினிஸ்டர் வந்திருந்தார். அந்த கூட்டத்திற்கு நானும் கலந்து கொண்டேன். பல லட்சம் பேர் வந்திருந்தாலும் கூட ஒழுங்கு கட்டுப்பாடு என்று பிஜேபி இருக்கிறது. அதுக்கு காரணம் இந்த கட்சிகளினுடைய தாயாக இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் காரணம். எந்த கட்சிக்குமே ஒழுங்கு கட்டுப்பாடு தேவை. இந்த பிஜேபி கூட்டங்களில் சத்தம் வந்தாலோ யாராவது எழுந்து அங்கே இங்கே நடந்து கொண்டு இருந்தாலோ பாரத மாதா கி ஜே என்று ஒரு குரல் கொடுத்தால் அவரவர்கள் இடத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற இந்த 3 வார்த்தைகள் உச்சரித்தால் அவர்கள் அந்தந்த இடத்திலே போய் அமர்ந்து விடுவார்கள். பேசுகின்ற பேச்சாளரின் பேச்சை அமைதியாக கேட்பார்கள். இங்கு அந்த கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால்தான் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், மின்சார ஒயரை மின்சாரத்தெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று லெட்டர் கொடுத்தது யார்? அந்த கட்சியினுடைய மாவட்ட தலைவர். இங்கே தான் வந்து கிராஸ் செக் பண்ண அந்த ஃபேக்ட் செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உயர் மின் கோபுரத்துலேருந்து அந்த ஒயர் போகுது. அங்கே நார்மலாக நின்னா கூட லைட் எரியக்கூடிய சூழல் நடந்தது கரூரில். நீங்கள் எதுக்காக? இல்லைங்க, அதை தான் சொல்ல வரேன். இதை நம்ம கிராஸ் செக் பண்ணோம், உண்மை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் உயர் மின் கோபுரத்தில் லைன் போகுது. அந்த லைனை வந்து ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க தவிர மற்ற மாவட்டங்களில் எங்கேயுமே கேட்கல. இந்த கடிதம் நாகப்பட்டினத்தில் கொடுத்தது அதுதான் தப்புன்னு அவங்க. இந்த மாதிரி மற்ற மாவட்டங்களில் எங்கேயுமே வந்து அவங்க தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாது, உயரில் கை வைப்பாங்க. அதனால் மின்சாரத்தை இதெல்லாம் இப்போ செய்தித்தாளில் வர செய்தியை வச்சு தான் நீங்களும் பேசுகிறீங்க, நானும் பேசுகிறேன். எனவே யாருன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் எழுதுனா செத்து போயிடுவான்றது எல்லா உண்மைகளையும் சொல்லுவதற்கு, அவர்கள் கட்சியை வலுப்படுத்துவதற்கு, கட்சின்னா அவங்களுடைய ஆர்குமெண்ட்டை அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். கமிஷனில் கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க தெரியப்படுத்தட்டும். அப்போ அவங்க டெப்போசிஷன் அவங்க சொல்கிற வாக்கு மூலமெல்லாம் செய்தித்தாளில் வரும்.
இது திமுக அப்பதான் நம்ம சொல்கிற தெரிஞ்சுக்க விஷயம் முடியும். சார். இது ஒயரை பிடிச்சி தொங்குவான். எந்த முட்டாளாவது கரண்ட் போகிற ஒயரை பிடிச்சி தொங்கி சாவானா? இது ஒரு கேள்வி. இதை வந்து நம்ம குற்றம் சாட்டிட்டு அந்த இடத்துல கரண்ட் கட் பண்ணுறது வந்து அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்னு தான் இல்ல, எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்க இந்த கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. வேலாயுதம்பாளையம், அந்த வேலுசாமிபுரம் எந்த நேரத்துக்கு காவல்துறை அந்த டைம் ஒதுக்கி தரப்பட்டது அந்த இடத்திற்கு? ம். இவர் எந்த நேரத்திற்கு வந்தார்? இப்போ அதுதான் மிகப்பெரிய தவறாக போனதுக்கு விஜய் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. காலையில் 8 மணிக்கு ஒரு இடத்துலையும், இப்போ இந்த கரூரில் வந்து 12 மணிக்கு மேலே நடத்துறதா சொல்லி சொன்னாங்க. ஆனால் இவர் போனது லேட்டு. இப்போ அது யார் பொறுப்பு? அது விஜய் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். அவ்வளோதான். திட்டமிடல் இல்லை அப்படின்றது மிகப்பெரிய இல்லை, குற்றச்சாட்டு. ஒரு மக்களை பார்த்து பயப்படணும். 9 மணிக்குன்னு சொன்னோம், 8 மணிக்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க நாமக்கல்லில். நாமக்கல்லில் பல பேருக்கு மயக்கம் வந்து காலை 9 மணிக்கே மருத்துவமனையில் போய் அவங்க மருத்துவம் பார்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்கு மக்கள் சொல்லுகிற ஒரு விஷயந்தான். எப்படி இருந்தாலும் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இல்லாத தனி மனித வாழ்க்கையானாலும் சரி, பொது வாழ்க்கையானாலும் சரி, இது போன்ற இழப்புகளை நாம் சந்திக்கணும். நான் கேட்பதெல்லாம், இந்த 20 லட்சம் தம்பி விஜய் கொடுத்துருக்காரு. ஒரு உயிராவது திருப்பி தர முடியுமா? இதற்கெல்லாம் யார் காரணம்? ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக விஜயை பாராட்டணும். பெண்கள் வர வேண்டாம், குழந்தைகளை அழைத்து கொண்டு வர வேண்டாம் என்று அவர் ஒரு அறிக்கையில் விட்டதை நானே இல்லை, நேரடியாகவும் சொன்னார். பேசும்போது இல்லை, அறிக்கை விட்டுருக்காரு. அறிக்கை அந்த அறிக்கையில் படித்தேன். ஓகே. அதன் பிறகு இந்த மக்கள் மீது உள்ள தவறையும் நம்ம மறுக்கக்கூடாது. ஒரு 2 வயது குழந்தை 2 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் நின்று இருந்தால் கண்டிப்பாக டீஹைட்ரேஷன் தண்ணீர் ஆகும். தாகம் கொடுக்காம, பசி சாப்பிடாம, எவ்வளோ பெரிய சிரமம் அந்த கூட்டத்தில். இந்த ஏற்பாடெல்லாம் கட்சி தானே செஞ்சுருக்கணும் சார். ஆ கட்சிக்காரங்க தானே இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கணும். செஞ்சிருக்கும். அப்போ யார் தவறு பண்ணது? அதாவது விஜயனுடைய வண்டி வந்தால் எல்லாரும் வேகமாக அந்த வண்டியை நோக்கி போவாங்க. அப்படிங்கிறப்ப எத்தகைய மனிதர்கள், ஒரு வாலிபர்கள் அந்த வண்டியை பக்கத்தில் நின்னா கூட ஒரு அசம்பாவிதம் நடக்காது. சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் தள்ளு முள்ளில் தாங்குமா? ஏன் ஒரு 25 வயசு வாலிபங்கன்னா கூட செத்ததாக நம்ம கல்யாணம் ஆகாத பொண்ணு மாப்பிள்ளை செத்துருக்காங்களே. நிச்சயமானவங்க. இதெல்லாம் நம்ம வந்து எல்லாமே அவருக்கு தி ஆப்ஷன் இஸ் ஓப்பன் டு பிளேஸ் தேர் கிரிவன்சஸ் அண்ட் தேர் டிமாண்ட். அவங்க இந்த இடத்த கேட்டாங்க, அவங்க அதெல்லாம் கொடுக்கல, இப்படி ஒரு இடத்த கொடுத்தாங்க, மின்சாரம் தடைப்பட்டுருச்சு, இது எல்லாமே அவங்க கமிஷன் முன்னாடி சொல்லலாம். அதை ருஜுப்படுத்தணும். அதன் பிறகு தான் கமிஷன் ஒரு முடிவுக்கு வரும். இந்த கமிஷன் வைக்கிறத நீங்கள் சரியாக பார்க்குறீங்களா? உண்மையிலே இந்த கமிஷன் இந்த வச்சா பல இன்னொரு கேள்வி கேட்டுறேன். இந்த கமிஷன் வச்சா உண்மை நிலவரம் வெளியே வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய கலைஞர் அடிக்கடி சட்டப்பேரவையில் ஒரு பழமொழியை அடிக்கடி சொல்வார். கமிஷன் அமைப்பதும் கல்லை தூக்கி தலையில் போடுவதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனை அமுல்படுத்த வேண்டிய கடமை மாநில சர்க்காருக்கு, அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அதை அமுல்படுத்தவில்லை என்றால் அது சீமான் சொன்னது போல் இட் இஸ் எ குவைட் ரிச்சுவல். அது ஒரு சடங்கு, சம்பிரதாயம், அவ்வளோதான். ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, நீங்கள் கேள்வி கேட்டீங்க. ஏன்னா 45 இல்லை தூத்துக்குடியை விடுங்க, இந்த கவர்மெண்ட்டு ஃபார்ம் ஆகி எத்தனை கமிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க, அதற்கு ஆன செலவு எவ்வளவு, அந்த கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் எவ்வளவு, அந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் எதை அமுல்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி, பொருத்தமான கேள்வி. நான் அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், விரைந்து இந்த அறிக்கையை பெற வேண்டும். இது போன்ற துயர சம்பவம் இதோடு கரூரோடு முடிந்து போக வேண்டும். யாருக்கும் இந்த இழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த நவீன காலத்தில் ஒரு குழந்தைக்கு அட்மிஷன் வாங்கிறது நினைத்த பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ கஷ்டம்.
அதற்கு எத்தனை லட்சங்கள் கட்ட வேண்டியிருக்கிறது, யார் யாரெல்லாம் சிபாரிசு செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படி இடம் கிடைத்த பிறகு ஹாஸ்டலில் ஹரிஜன் வெல்ஃபேர் ஹாஸ்டலில் இடம் கிடைப்பதற்கு எவ்வளோ கஷ்டம். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் கூலி வேலை செய்து ஒரு இன்ஜினியரை உருவாக்கிய இன்ஜினியரினுடைய சம்பளத்தை கூட கண்ணால் பார்க்காமல் எவ்வளவு பெற்றோர்கள் அழுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த வயதை ஒத்த எனக்கெல்லாம் மற்ற நடிகர் நடிகை போல எனக்கு சொல்ல தெரியாது. அதே நேரத்தில் இந்த சம்பவம் இதுபோல் நடக்கவே கூடாது. யாருக்கும் இந்த இழப்பு வரக்கூடாது. அது கட்சி மாச்சரியெல்லாம் தூக்கி எறிந்து விடுங்க, அது வேறு விஷயம். இதுக்கப்புறம் இவர் இந்த பயணத்தை தொடங்குவாரான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குல்ல சார்? அவர் மனநிலை எப்படி இருக்கிறது என்று அவர் கட்சிக்காரர்களுக்கு தான் தெரியும், நமக்கு எப்படி தெரியும். அதே நேரத்தில் இந்த ஜுடிஷியல் கமிஷன் முன்பாக தோன்றி அவர்களுக்கு எந்தெந்த ஊரில் கூட்டம் நடத்துவதற்கு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தார்கள், எத்தனை நீதிமன்றங்கள் படியேறினார்கள், அந்த நீதிமன்றங்கள் பிறப்பித்த உத்தரவுகள்லாம் எத்தகைய நிலையில் அமைந்தது, அதனையெல்லாம் தாண்டி தான் இந்த கட்சியை நடத்த வேண்டியிருக்கிறது என்பதெல்லாம் அவர்கள் சொன்னால்தான் நீங்கள் சொன்ன கரூரில் அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் என்ற கூற்றுக்கு அது பொருத்தமாகும். இப்போ இந்த கரூரில் பார்த்துக்கலாம், கடுமையான விமர்சனம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வச்சார். அந்த இடத்துல திமுக காரங்க நிறைய பேர் இருக்காங்க. விஜய்க்கு எதிராக வந்து சேனலில் பேட்டிலாம் கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து திட்டமிட்டப்பட்ட சதி செயலா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? திட்டமிட்ட சதிக்கு சிறிது கூட இடம் இருக்காது. இது ஒரு தள்ளுமுள்ளு ஸ்டாம்பேட். ஹிண்டு பத்திரிகையில் கூட அப்படி தான் எழுதியிருக்கிறார்கள். இது ஒரு தள்ளுமுள்ளு நெரிச்சலில் ஏற்பட்ட ஒரு விபத்து, ஒரு ஆக்சிடெண்ட். இதில் அந்த கட்சி செய்திருக்குமா இந்த கட்சி செய்திருக்குமா என்று அரசியல் பேசுவது ஏற்புடைய கருத்தாக எனக்கு படவில்லை. எப்படி இருந்தாலும் ஒன்மேன் ஜுடிஷியல் கமிஷனை நாம் நம்பி தான் ஆக வேண்டும். யாரையாவது ஒருத்தரை நம்பி தான் ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும். மேடம் அவர்கள் மிகவும் திறமையானவர்கள். அவர்கள் கிரிமினல் சைட்லலாம் நன்றாக ப்ராக்டிஸ் செய்தவர்கள். எனக்கு அவர்களை பற்றி தெரியும். ஒரு நேர்மையான ஜட்ஜு. அவர்கள் தூத்துக்குடியில் என்னாச்சு, சாத்துக்குடியில் என்னாச்சு என்ற கேள்வியெல்லாம் நம்ம அங்கே ஒரு அரசாங்கம் பிறப்பித்த உத்தரவை தான் காவல்துறை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது அப்படி அல்ல. இது ஒரு விபத்து. அந்த விபத்து ஏற்படாமல் இருந்திருக்க வேண்டும். அதற்கு என்னென்ன முறைகளை கையாளவில்லை அரசாங்கம் என்று கமிஷன் தான் நமக்கு அறிவுரை சொல்ல. இது ஒரு கட்சி மீட்டிங் நடக்கும்போது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த இறப்புக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கைது நடவடிக்கை நடைபெறும். இப்போ இந்த ஏர் ஷோ நடத்துனாங்கல்ல மெரினா பீச்சில், அப்போ ஒரு 5 பேர் செத்து போயிட்டாங்க. இப்போ அங்கே ஒரு சிஎம் இருக்கார், டெப்யூட்டி சிஎம் இருக்கார், போலீஸ் பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுது. இப்போ இது யார் மேலே வழக்கு பதிவு செஞ்சாங்க, யாரை கைது செஞ்சாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இல்லை, இந்த நீங்கள் சொல்கிற இந்த சம்பவம் எனக்கு தெரியாததை நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்புகிறேன். சரிங்க. பல்வேறு விஷயங்களை மிக போல்டாக வந்து எங்கள் நியூஸ் டுடே தமிழுக்கு நீங்கள் பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். இதில் என்ன போல்டு? நடந்ததை சொல்கிறோம், அனுபவத்தை சொல்கிறோம். யார் தவறு செய்ததுனாலும் தவறு. விலைமதிப்பற்ற உயிரை இழந்திருக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, நன்றி. வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிச்சயமாக சந்திப்போம்.